இன்றைக்கி நம்ம 20 பொருள் சேர்த்து வீட்லேயே சத்து மாவு எப்படி அரைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோங்க. 1/2 கிலோவுக்கு கேழ்வரகு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் 1/4 கிலோ தாங்க எடுத்துருக்கிறேன். அடுத்து வறுக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. அதே போல் கம்பு 1/4 கிலோ எடுத்து வறுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், மக்காச்சோளம் 1/4 கிலோ, பார்லி 1/4 கிலோ, பொரிகடலை 1/4 கிலோ, வேர்க்கடலை 1/4 கிலோ, சோளம் 1/4 கிலோ, கருப்பு சுண்டல் 1/4 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, பாசிப்பயர் 1/4 கிலோ, கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ, தினை அரிசி 1/4 கிலோ, கொள்ளு 1/4 கிலோ, கோதுமை 1/4 கிலோ, ஜவ்வரிசி 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம், 10 கிராம் ஏலக்காய், 50 கிராம் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆறவும் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பட்டு போல் வலுவலுன்னு இருக்குது. நான் இன்றைக்கி 4 கிலோவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.